வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீட்டை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளூர் மாவட்ட நாடார்கள் ஒருங்கிணைப்பு மாநாடு செங்குன்றம் அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இம்மாநாட்டுக்கு திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் குமிடிப்பூண்டி கே காமராஜ் தலைமை தாங்கினார். அனைவரையும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் குலசை எம் முத்துலிங்கம் வரவேற்றார். எடப்பாளையம் ஆர் செந்தில்குமார், ஆர் செல்வகுமார், திருவள்ளூர் எஸ் குமாரசாமி, சிலம்பச் செம்மல், செங்குன்றம் ஆர் முருகக்கனி, பூவை ஜெயக்குமார், பேட்டை பி முருகேசன், கே பி நல்லதம்பி, ஆர் மகாராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இம்மாநாட்டு திடலில் பெருந்தலைவர் காமராஜர், பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் உள்ளிட்ட தலைவர்களின் படங்களை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாநில செய்தி தொடர்பாளர் ஜி சந்தானம் உறுதிமொழியை வாசித்தார். இம்மாநாட்டில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான மாதவரம் வி மூர்த்தி, திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் பொன்னேரி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பி பலராமன், தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சி நல்லதம்பி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். எஸ் எம் குருசாமி, எம் வி எம் ரமேஷ்குமார், பி பிரபாகரன், புலல் ஏ தர்மராஜ், எம் மைக்கேல் அமல்தாஸ், ஜே பிரவீன்குமார், எம் ஆர் சிவகுமார், ஜி சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இதில் தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என் ஆர் தனபாலன் கலந்து கொண்டு மாநாட்டு பேருரையை ஆற்றினார். இம்மாநாட்டில் நாடார் சங்கங்கள் மற்றும் உறவின் முறைகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீட்டை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் பனை தொழிலை நம்பி வாழும் 10 லட்சம் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட கல் இறக்கி விற்கும் உரிமையை அவர்களுக்கு வழங்க வேண்டும். தமிழகத்தில் நாள்தோறும் நடந்து வரும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் பலாத்காரம், போதைப் பொருட்கள் விற்பனை போன்ற சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை வன்மையாக கண்டிப்பது. 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நிபந்தனை அற்ற ஆதரவு கொடுப்பது. தமிழகத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் விளையாட்டை கட்டாயப்பாடமாக்க வேண்டும். சிலம்ப வளர்ச்சி வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இம்மாநாட்டில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. முடிவில் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி கணேசன் நன்றி கூறினார். மாநாட்டு நிகழ்ச்சியை எஸ் எம் யுவராணி சிறப்பாக தொகுத்து வழங்கினார்.